ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கெவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு மலை கிராமம் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே கரண்ட்டை தவிர வேறு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கிடையாது, ரோடு கீடுன்னு எதுவுமே கிடையாது அந்த ஊரில். அந்த கிராமத்தில் தான் நம்ம கதாநாயகன் அவருடைய மனைவியோட இருக்கிறாப்புல. இவருடைய மனைவி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அடுத்த மாதம் டெலிவரி டேட் வேறு கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே அந்த மலை கிராமத்துக்கு ஓட்டு கேட்க வர்ற ஒரு எம்எல்ஏ கூட வர்ற போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கையையும் வாயையும் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கதாநாயகன் இவங்க எல்லாருடைய பகையை வேற சம்பாரித்து வச்சுருக்காப்புல. ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியகுளம் சந்தையில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு இவர் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வர, அதே நேரத்தில் இவருடைய மனைவிக்கு பிரசவ வலி ஆரம்பிக்க, அந்த ஊர் மக்கள் எப்படியாவது இந்த 2 உயிரையும் காப்பாற்றணும், பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ரோடே இல்லாத ஒரு ஊரில் நம்ம அங்கேருந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படம் நல்லா இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வைங்க. ஆனால் இந்த கதைக்களம் செட் அவுட் பண்ண இந்த ஜியோகிராஃபி இருக்குது இல்லையா, இந்த ஜியோகிராஃபி ஆகட்டும், இந்த டெரெயினில் இத்தனை ஆர்டிஸ்ட்டை இந்த மாதிரி ஃபுல் நைட் சீக்வன்ஸில் வச்சு ஹேண்டில் பண்ணி ஒரு படத்தை நீங்கள் கன்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்கான சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். அது அப்படி ஒரு படத்தை தான் இந்த படத்துடைய இயக்குனரான தமிழ் தயாளன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு கதாநாயகனாக பண்ண ஆதவனாகட்டும், அவருடைய மனைவியாக பண்ண ஷீலா ராஜ்குமார் ஆகட்டும், ஷீலாவோட தம்பியாக பண்ண விவேக் மோகன் ஆகட்டும், அந்த போலீஸ் ஆஃபீஸராக பண்ண சார்லஸ் வினோத் ஆகட்டும், இவங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கியமான கதாபாத்திரங்கள். செகண்ட் ஹாஃபில் இன்னும் 2 ஆர்டிஸ்ட்டு, ஜாக்லின் லிடியாவும் சரி, ஜீவா சுப்பிரமணியனும் சரி, இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே எல்லாரும் எடுத்துக்கிட்டதை அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் மலை சார்ந்த பகுதிகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், அந்த ஆட்டோவுடைய ஹெட்லைட் ஆனில் இருக்கும்போது அந்த முன்னாடி குதிரையை நீக்க வச்ச அந்த சில் அவுட் ஷாட்டு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாகட்டும், நிறைய ஆங்கிள்ஸ் அப்படி இப்படி நிறைய யூஸ் பண்ண விதங்களாகட்டும்னு சொல்லி படத்தில் சினிமோட்டோகிராஃபரான ஜெகனுடைய ஒர்க்கு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடலாம். நல்ல ஒரு ஒர்க்கு. ஒரு பக்கம் ராவாக தெரிஞ்சால் கூட இன்னொரு பக்கம் விஷுவலி அப்பீலிங்காக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி. இந்த கதைக்கான மூடை செட் பண்ணது அதுதான். அதே நேரத்தில் டிஐ டீம் இந்த கதைக்கான ஒரு டோனை செட் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு உட்காந்து பார்க்க வச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க்குமே இன்டென்ஸான டீட்டெயிலிங்கான சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு உள்ளே இருக்குது. பல காட்சிகளில் அது ரொம்ப நல்லாவே தெரியுது இந்த படத்தில் இன்பிட்வீனில். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். அந்த படத்தில் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதையை சொல்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் 13 நிமிஷம் தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் கூட முதல்ல ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே கதைக்களம் கதாபாத்திரம்னு எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மேலேருந்து கதாநாயகியை பிரசவ வலியோட கீழே இறக்கி கடைசியாக உங்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிறத தான் அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு இவங்க காட்சிகளாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டைம் நிச்சயமாக கூட, அதுவும் எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் ரொம்ப ராவான படமாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸையும் இந்த படத்தில் இவங்க இன்க்ளூட் பண்ணல. இதனாலேயே இந்த படத்துடைய இன்பிட்வீனில் பல கதாபாத்திரங்கள் உருண்டு புரண்டு குய்யோ முய்யோன்னு கதறினா கூட, எப்பா எங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் புரியுது, இருந்தாலும் கதை நகர்வுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போவே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று பேக் ஆஃப் த மைண்டில் நமக்கு நிற்கிது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு நம்ம ஒரு சில விமர்சனங்களில் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் எமோஷன்ஸை கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் கதாநாயகனும் கதாநாயகியும் அழுகிறத விட கதாநாயகியுடைய தம்பியாக வரக்கூடிய விவேக் மோகன் கதாபாத்திரம் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போதெல்லாம் கத்தி கதறுது. அழுத மணியமாகத்தான் அவருடைய கதாபாத்திரமே ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துட்டு போகுது வெளியே. அவரை பார்க்கும்போதெல்லாம், தம்பி எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, கண்ணத்தோடப்பா, எல்லாம் சரிதான், அதுக்கு எவ்வளோ நேரம் தான் அழுவ அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேள்வி ஒன்று நமக்கு வருது. அந்த அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த படம் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் இந்த எமோஷன்ஸுங்கிறது ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி ஒரு ஓவர் ட்ரமாட்டிக்காக போயிருச்சோம் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியே இந்த படம் ஒரு ஃபீலை தருது முடியும் போது. இவ்வளவு உண்மைக்கு நெருக்கமாக ராவாக பதிவு பண்ணப்பட்ட இந்த படத்தில் கூட சினிமாத்தனமாக ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் கதாபாத்திரம் ஹீரோவை இத்தாம்பரிய கல்லை வச்சு தலையிலே அத்தனை அடி அடிக்கும். உண்மையாக அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சு ரியல் லைஃப் சினாரியோவில் அடித்தோம் அப்படின்னா ஒரே அடியில் ஆல் ஸ்பாட் அவுட்டு. ஆனால் அத்தனை தடவை அடி வாங்கியும் கடைசியில் நம்ம ஹீரோ அங்கங்கே எந்திரிச்சு தப்பிச்சு ஓடத்தான் செய்வாப்புல. அந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளும் படத்தில் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இது. பட் இந்த எமோஷன்ஸ் ரொம்ப ஓவர் டோஸ் ஆனால ஓவர் ட்ரமாட்டிக்காக மாறி போச்சு அந்த படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் ஸ்டில்
இந்த படம் நீங்கள் ரொம்ப ராவான எமோஷனல் ட்ராமாலாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA16+, நான் சொன்ன மாதிரி இந்த டெலிவரி சம்மந்தப்பட்ட காட்சிகள், இந்த கல்லால் தாக்குறது அப்படி இப்படின்னு இந்த ரத்த கிளறியா ஒரு சில காட்சிகள் அப்படின்னு உள்ளே இருக்கிறனால இந்த படம் UA16+, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.